குழந்தையை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு போகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துடுறாங்க எங்கள் சேதுபதியோட இந்த முடிவு எங்கள் தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா குழந்தைய அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறதுல அவங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனால் மலரும் கருப்பும் போகிறதுனால இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்காங்க. என்னடி இன்னமும் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருக்க, கீழே படுக்க போடுறியவனை அப்படின்னு சொல்லி இங்கே வந்தவங்க அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க வசந்தி. அதை கேட்டு தமிழ்ச்செல்வியும், அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்காரு அவங்க, அந்த வீட்டில் இருக்கவங்களே என்ன தான் நினச்சிட்ருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்ல, என்ன ஆச்சுப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அக்கா அழகரை பார்க்கணுன்னு சொல்லி ஃபோன் பண்ணப்போ இந்த விஷயத்த மலரக்கா நம்ம தமிழக்காட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவ தனமும் சொல்கிறாங்க. என்னடி விஷயம்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவும் கேட்குறாங்க. எனக்கு என் குழந்தைய அனுப்பி வைக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு சொல்ல, அதான் மலரும் கருப்பும் கூட போகிறாங்கல்ல தமிழ், அப்படிலாம் குழந்தைக்கு எதுவும் ஆகாத நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வசந்தியும் சமாதானப்படுத்துகிறாங்க. இதனால தமிழ்ச்செல்வியும் அமைதியாக தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு வித குழப்போ அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. வீட்டில் ஈஸ்வரியும் சித்ராவும் ஐஸ்வர்யா கிளம்பும்போது, ஐஸ்வர்யா சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும், திரும்பி வரும்போது நீ தான் என் உலகம்னு சேது சொல்கிற அளவுக்கு நீ சேதுவை மாற்றி காட்டணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் ஐஸ்வர்யா சொல்ல, ட்ரை பண்ணுறேன்னு சொல்லாத ஐஸ்வர்யா, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சொல்லி அனுப்பிவிடுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஐஸ்வர்யாவும் ரொம்ப சந்தோஷமாக சென்னைக்கு கிளம்புறாங்க. கூடவே கருப்பு மலருன்னு எல்லாருமே கிளம்புறாங்க. போகும்போதே ஒரு தடவை எங்கள் தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணும்போது, தமிழ் குழந்தை என்கிட்ட தான் இருக்குது தமிழ், நீ எதுக்கு வருத்தப்படுற, அப்படிலாம் எதுவுமே நடக்காது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி தான் அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க. இப்படி எல்லாமே சென்னை போய் சேர்ந்ததுக்கு பிறகு திரும்ப ரீச் ஆனதுக்கு பிறகு ஒரு கால் பண்ணி தமிழ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இங்கே ராஜாங்கம் மோகனாக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. ராஜாங்கமும் கூடவே போயிருக்காரு. இப்போ எல்லாருமே ஒரே இடத்துல தங்கி இருக்கும்போது அப்போது தமிழ்ச்செல்வி எங்கள் மலர்கிட்ட கேட்குறாங்க, அக்கா குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க, அப்புறம் அவர் அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்னு குழந்தைய மட்டும் கொடுத்து அனுப்பாதீங்கன்னு சொல்ல, தமிழ் நீ கவலைப்படாத தமிழ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மலரும் சொல்கிறாங்க. இப்படி சென்னையில் அவங்க போய் இருக்கிற அதே சமயத்தில் அழகருக்கு மீனாட்சி நினப்பு வந்ததுனால மீனாட்சியை பார்க்கணுன்னு அழுகிறதுனால இங்கே திரும்ப கால் பண்ணுறாங்க. அவங்க மலரும் குழந்தைய காட்டுறாங்க. இப்போ இங்கே தமிழ்ச்செல்வியும் குழந்தைய காட்ட 2 குழந்தைங்களையும் அழுகிறத நிறுத்திட்டு சமாதானமாகி இருக்கவும் செய்கிறாங்க. தமிழுக்கு மனசுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் மீனாட்சி எப்போ வருவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. வீட்டில் எங்கள் அப்பத்தா மேலே இருக்க கோவம் மட்டும் எங்கள் தமிழுக்கு குறையவே இல்லை. அந்த நேரத்தில் அப்பத்தாவுக்கு திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடுது. செல்லப்பாண்டி தமிழ் ஒடியான்னு சொல்லி கூப்பிடும்போது தமிழ் ஓடி வராங்க. என்னாச்சுப்பான்னு சொல்ல, இங்கே பாரு அம்மாச்சி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்ல, அம்மாச்சின்னு பதட்டத்தோடு போய் தூக்குறாங்க. உடனே இவங்களை பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு பிறகு தான் தெரியுது அவங்களுக்கு சாப்பாடு சரியாக சாப்பிடாததுனால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு. ஏன் அம்மாச்சி ஏன் இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னு சொல்ல, இல்லடி என்னதான் இருந்தாலும் நான் பெரிய தப்பை பண்ணிட்டேன்னு அடிக்கடி என் மனசுக்கு தோணிகிட்டே இருக்குடி, உங்ககிட்டேருந்து பிள்ளையை பிரிச்சிருக்க கூடாதுன்னு தான் தோணுது. அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டான் போல. நான் தான் எப்படியாவது உன்னையையும் சேதுவையும் சேர்த்து வச்சிடலான்னு என்னென்னமோ நினச்சி அது தப்பாக போயிடுச்சுடி அப்படின்னு சொல்ல, சரி அதை விடுங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்லடி எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அம்மாச்சி சொல்ல, முதல்ல சாப்பிடுங்க அம்மாச்சின்னு சாப்பாடை எங்கள் தமிழ்ச்செல்வியை ஊட்டி விடுறாங்க. எனக்கும் உங்கள் மேலே கோவம் இருக்குதான், ஆனால் அதுக்காக உங்களை நான் வெறுக்கலாம் இல்லை அம்மாச்சி. அந்த வீட்டில் நான் இருந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக பக்கபலமாக இருந்தது நீங்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி அம்மாச்சி வெறுப்பேன், எப்படி அம்மாச்சி நான் வெறுத்து ஒதுக்குவேன்? என்றைக்குமே நான் உங்களை வெறுத்து ஒதுக்க மாட்டேன் அம்மாச்சி. உங்கள் மேலே எனக்கு கோவம் வருத்தம் எல்லாம் இருக்குது, அது கூட அந்த உரிமையில் வர்றது தானே, உரிமையோடு கூட நான் உங்கள் மேலே கோவப்படக்கூடாதான தமிழ்ச்செல்வி சொல்ல, இல்லடி நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலடின்னு சொல்கிறாங்க. அம்மாச்சி உங்கள் மேலே என்றைக்குமே எனக்கு எந்த விதமான வருத்தமோ இல்லை எந்த விதமான வெறுப்போ வரவே வராது. நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பாடை ஊட்டி விட கண்காலிங்கப்படி சாப்பிட்றாங்க. விஷயம் தெரிஞ்சதும் மோகனா, ஈஸ்வரி, சித்ரா, சாவுத்திரி, தாமரை எல்லாருமே ஓடி வராங்க. அத்தை இதுக்கு தான் சொன்னேன், அந்த வீட்டில் சாப்பாடை கூட அவங்களால உங்களுக்கு ஒழுங்காக போட முடியாதுன்னு. நீங்கள் தான் நாங்கள் யார் என்ன சொன்னாலும் அந்த சொல் பேச்சு கேட்காம இப்படி அந்த வீட்டில் தான் இருப்பேன்னு இப்படி அடம் பிடிச்சு அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அத்தை உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை?
நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே மாமாவும் சந்தோஷப்படுவார்லன்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா ஏம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டி உன்னால் ஏன் அம்மாவை கூட ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா? இப்படிப்பட்ட குடும்பத்தில் போய் எதுக்குமா நீ இருக்கணும்னு முடிவு பண்ணன்னு சொல்லி திட்டவும் செய்கிறாங்க. எங்கள் அம்மாச்சி உடனே சாவித்திரியை பார்த்து, என்னடி புதுசாக என் மேலே பாசம் இருக்க மாதிரி இங்கே வந்து நடந்து நாடகம் ஆடுறியலா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தமிழ்ச்செல்வி திட்ட ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்துக்காக இப்போ என் மேலே பாசம் இருக்க மாதிரிலாம் நடிக்க வேணாம். உங்களுக்கு என் மேலெல்லாம் பாசமே இல்லைன்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தானடி நான் அமைதியாக வாய மூட்டிக்கிட்டு இருக்கேன். பேசணும்னா நான் உங்களை என்னென்னமோ சொல்லி திட்ட வேண்டியது இருக்கும். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு போங்கடி. என் பேத்தியை நான் நல்லா தான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே அங்கே அவர் ரொம்ப துடிச்சு போயிட்டார் அத்தை அப்படின்னு மோகனா சொல்ல, அதை ஏண்டி உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு சொல்லும்போது, ஒரு நிமிஷம் தவிர தான் ஃபோன் பண்ணுறான்னு எங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி கொடுக்கவும் செய்கிறாங்க. அம்மா என்ன ஆச்சு அவனுக்கு? ஒன்றும் இல்லையேன்னு பதட்டத்தோடு ராஜாங்க கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை ராஜாங்கம், நீ போன வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாட்ட கொடுக்க, கொஞ்சம் கூட இருந்து கவனிச்சுக்க மோகனான்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு மோகனா சொல்ல, அதெல்லாம் என்னை யாரும் கவனிச்சிக்க வேண்டாம், முதல்ல வந்தீங்களா பார்த்தீங்களா கிளம்புனீங்களான்னு இருங்க, தேவையில்லாமல் இங்கே நின்று என்னை இன்னும் டென்ஷன் ஆக்க வேணாம் அப்படின்னு அங்கே அம்மாச்சியும் சொல்ல, டாக்டர் வந்தவங்களும் அவங்க தான் வேண்டான்னு விருப்பப்படுறாங்களே, கூட ஒருத்தவங்க இருந்தால் போதும், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்கன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. மோகனா தமிழ்ச்செல்வியை பார்த்து, தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கோ தமிழ்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, நீ பார்த்து கிழிச்ச லட்சணம் தான் நல்லா தெரியுதுன்னு அங்கே சாவித்திரி சொல்ல, உங்கள் எல்லாரையும் விட அம்மாச்சி என் கூட என் வீட்டில் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு மோகனா வந்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு அங்கே இருக்க தாமரைக்கு அந்த ஈஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே சேதுவுக்கு கால் பண்ணுறாங்க. சேதுவும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டஞ்சிடமா, ஆனால் அப்போ தான் ஃபோன் பண்ணி பேசினார்ல, ஊருக்கு வந்ததுக்கு பிறகு தான் அம்மாச்சியை போய் பார்க்கணும் அப்படின்னு அங்கே சேது சொல்ல, சேது இங்கே என்ன சொன்னாலும் இங்கே அத்தை கேட்கவே மாட்றாங்க, நீயாவது ஃபோன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடு அப்படின்னு சொல்ல, சரிங்க சின்னம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே என்னாச்சு மீனாட்சி அழுகிறாளான்னு கேட்க, இங்கே பார் மீனாட்சியெல்லாம் அழுகலை, அவள் சந்தோஷமாக நல்லா தான் இருக்கா என் கூட விளையாடிக்கிட்டு. அம்மா உனக்கு என்ன பெரிய மனசில் திமிரு அதிகமாக இருக்கா? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? உன்னால் என் அம்மாச்சியை சரியாக பார்த்துக்க முடியாதான்? அப்பத்தாவை சரியாக பார்த்துக்க முடியலன்னா என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு அவங்கள நீ எங்கள் வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்குந்துருக்கணும். அதை விட்டுட்டு பெரிய இவளாட்ட கூட வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குன்னு அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லும்போது, தேவையில்லாமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது போலலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, யார் தமிழ்னு கேட்குறாங்க. உங்கள் பேரந்தான்னு சொல்லும்போது, கொடு ஃபோனை அப்படின்னு ஃபோனை பிடுங்குறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கேன், நானும் போனால் போகுதுன்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன். உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நீ எனக்கு பேரன், நான் உனக்கு அப்பத்தான்ற உறவே இல்லாமல் போகணும்னு ஆசைப்பட்றியா? நீ இந்த மாதிரி தமிழ்ச்செல்விகிட்ட பேசினா பேரன்ற உறவே எனக்கு வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிருவேண்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே சேது அப்பாத்தா அப்படின்னு சொல்லும்போது, வைடா ஃபோன் அப்படின்னு ஃபோனை வச்சிட்றாங்க. இங்கே சேது செம்ம டென்ஷனோடு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் மலர் வந்துட்டு அவசரமாக ஓடி வராங்க. மலர் என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு சொல்லி கேட்க, இங்கே மலர் வந்துட்டு இங்கே மீனாட்சியை ரூமில் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சியை ரூமில் காணுமா? அவள் அப்படி எங்கே போயிருப்பா? ரூமில் தானே இருந்திருப்பா, நீ தானே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, இல்லை கருப்பண்ணை தான் பார்த்துக்கிறேன்னாரு. நான் அப்போ தான் ரூமுக்கு குளிக்கலான்னு போனேன். வெளியே வந்து பார்த்தா குழந்தை சத்தத்தையும் காணும், கருப்பண்ணை குரலையும் காணும், அதனால தான் தேடிட்டு வந்தேன்னு சொல்ல, அப்போ கருப்பண்ணன் தான் எங்கேயாவது வெளியே தூக்கிட்டு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கருப்பு ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு நடந்து வரதை பார்த்தது என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கண்ணா குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே பதட்டத்தோடு கேட்க, ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க, ராஜாங்க வந்துடுறாங்க. என்னாச்சுப்பான்னு சொல்லும்போது, குழந்தைய காணுமான்னு சொல்லும்போது, குழந்தை எங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தானே நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதனால தானே நான் குளிக்க போனேன்னு சொல்ல, ஆமாம்மா மலரு, குழந்தை ரூமில் தான் இருந்துச்சு, நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு, நீ ஏன் குளிக்க போயிட்டியா? சரின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் வெளியே வந்து நின்னேன். ஃபோன் வந்தது, அதான் அப்பத்தா கிட்டே பேசலான்னு போனேன். அப்பத்தாக்கு ஏதோ உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதான் ஒரு ஃபோன் போட்டு விசாரிக்கலான்னு பக்கத்தில் தான் போனேன். அதுக்குள்ளே குழந்தைய காணும்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு பதட்டத்தோட கருப்பும் பேசுகிறாங்க. ஐயோ குழந்தை எங்கே போயிருக்கும், என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியலேன்னு எல்லாரும் பதட்டத்தோட ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்க, இந்த விஷயம்
இங்கே மோகனா வரைக்கும் தெரிஞ்சிருது. ஐயோ என்னங்க சொல்கிறீங்கன்னு ராஜாங்கத்திட்ட கேட்குறாங்க. ஆமாம் மோகனா, குழந்தைய காணோன்னு எல்லாரும் ஆளாளுக்கு தேடிக்கிட்டு இருக்கோம். குழந்தை இன்னும் கிடைக்கவே இல்லைன்னு பதட்டத்தோடு சொல்கிறாங்க. என்னங்க கவலைப்படாதீங்க, குழந்தை எங்கேயும் நம்மளை விட்டு போயிருக்காது. குழந்தை நம்ம கூட தான் எங்கேயாவது இருக்கும், பக்கத்தில் எங்கேயாவது பாருங்கங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் தேடி பாருங்கங்கன்னு சொல்ல, அதுதான் மோகனா சேது பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சேது, மலர், ஐஸ்வர்யா, கருப்புன்னு எல்லாரும் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கலான்னு போகிறாங்க. அப்படியே அந்த ஃபுட்டேஜை பார்க்க போகும்போது அதில் தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது. யாரோ 2 பேர் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறது. இதை பார்த்த உடனே சேதுவுக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுது. எனக்கு தெரியும் இது எல்லாம் அந்த தமிழ்ச்செல்வியோடைய வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே இதை கேட்ட மலருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. போதும் மாமா நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சேது அதிர்ச்சியோட பார்க்க, எல்லாத்துக்கும் தமிழ்ச்செல்வியை எப்படி மாமா உங்களால் காரணம் சொல்ல முடியுது? தமிழ்ச்செல்வி குழந்தைய தூக்கிட்டு போக வேண்டாம்னு சொன்னது, பயந்தது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்போ எனக்கு புரியுது. அவள் குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கக்கூடாது, குழந்தை உங்ககிட்ட இங்கே இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக இருக்காதுன்னு சொன்னது எல்லாமே இப்போ தான் எனக்கு புரியுது. குழந்தைய காணோன்னா அதை தேடணும், அதை விட்டுட்டு குழந்தை காணாமல் போனதுக்கு காரணம் இங்கே தமிழ்ச்செல்வி தானு எல்லா பழியையும் தமிழ் மேலேயே தூக்கி போடுறீங்க. பெத்த குழந்தைய கடத்துறதுனால அவளுக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதுவும் தமிழ்ச்செல்வியோடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த மலரும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அப்படியே பார்த்துட்டு நிற்க, மாமா தமிழ்ச்செல்வியெல்லாம் இதை பண்ணியிருக்க முடியாது மாமா அப்படின்னு ஐஸ்வர்யாவும் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஏயா இந்த நேரத்தில் குழந்தைய காணும், முதல்ல குழந்தை எங்கே என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்கே ராஜாங்கமும் சொல்கிறாரு. அப்பா என் குழந்தை என் மீனாட்சி கூட 2 நாள் இருக்கணும்னு நினச்சேன்ப்பா. இப்போ என் குழந்தை மீனாட்சி என் கூட இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சேதுவும் சொல்கிறாங்க. கண்டுபிடிச்செல்லாம் பண்ண சொல்லிட்டு போலீஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு நடந்த விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்ல, அவங்களும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அப்படி ஒரு பக்கம் அவங்க தேடுதல் நடத்திட்டு இருக்கும்போது தான் ஈஸ்வரி வந்துட்டு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, குழந்தைய காணோன்னு மோகனாக்கா இங்கே ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. குழந்தை எப்படி காணாமல் போணுச்சுன்னு ஈஸ்வரி கேட்க, அதான் தெரியல ஆண்டி, இப்போ தான் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, என்ன எப்படி குழந்தை காணாமல் போச்சுன்னு ஒன்றும் தெரியலை, சரி நீ பார்த்துக்கொண்டு ஃபோனை வைக்கிறாங்க. அம்மா எப்படிம்மா இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதெல்லாம் தெரியலை. அந்த மீனாட்சியோடைய இடத்த ஐஸ்வர்யா பிடிக்கணும்னு நான் நினச்சேன். இப்போ என்னடானா அந்த மீனாட்சியவே காணும். ஏற்கனவே குழந்தைய தூக்கி மறைச்சி வச்சிருந்த மாதிரி இந்த தடவை ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சந்தேகத்தோட சொல்ல, இதுக்கு முன்னாடி செய்து குழந்தைய தூக்கலை, அதுக்காக இந்த வீட்டில் இந்த மாதிரியான ட்ராமாவை பண்ணினாங்க. ஆனால் இப்போ தான் சேது குழந்தைங்களையும் விட மாட்டானே, குழந்தைங்களை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே தானே இருக்கான். அப்படி இருக்கும்போது திரும்பவும் குழந்தைய மறைச்சி வச்சு ட்ராமா போடுறதுக்கு ஒன்றுமே இல்லையம்மா. நிச்சயமாக குழந்தை யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு தான் போயிருக்கணும்னு சொல்ல, எனக்கும் அதாண்டி எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. அதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்ச்செல்விக்கு விஷயம் தெரிஞ்சு கதறி துடிச்சு அழுகுறாங்க. உடனே இங்கே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்க, சேதுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்களால் என் பிள்ளையை ஒழுங்காக கூட பார்த்துக்க முடியாதான்? பிள்ளையை ஒழுங்காக பார்த்துக்க முடியாத நீங்களாம் எதுக்காக குழந்தையை தூக்கிட்டு அது வரைக்கும் போகணும்? அப்படி எதுக்கு உங்களுக்கு குழந்தை? என் பிள்ளையை நானே பார்த்துக்கிறேன், நானே வச்சுக்கிறேன்னு சொன்னப்பெல்லாம் கேட்கல. இப்போ அழகல் வேற ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனை சமாதானப்படுத்தவே முடியலை. மீனாட்சியை பார்த்தா தான் அவன் அழுகையும் குறையும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி அழுக, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, குழந்தைய நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ வை ஃபோனை கட் பண்ணுறாங்க. தமிழ் ரொம்பவே துடிச்சு போய் தான் உட்காந்துருக்காங்க. தமிழுக்கு ஆதரவாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்த கையோடையே இங்கே தமிழ்ச்செல்வி, அந்த சேது, ராஜாங்கம், ஐஸ்வர்யா, மலர், கருப்பு இப்படி எல்லாமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் குழந்தைய கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லும்போது குழந்தைய கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் சேதுவுக்கு போன உயிர் திரும்ப கிடைக்கவும் செய்யுது. குழந்தை கையில் கிடைச்சதை நினச்சி சந்தோஷத்தோடு வச்சுருக்கேன். சரி குழந்தைய யார் இப்படி தூக்கிட்டு போனதுன்னு சொல்லிட்டு சேதுவும் கேட்குறாங்க, ராஜாங்கமும் கேட்குறாங்க. இப்படி குழந்தை கடத்துகிற கும்பலாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல, குழந்தைய கடத்தணுன்றதுக்காகலாம், அதாவது முன்விரோதம் காரணமாக தான் கடத்திருக்காங்கன்னு சொல்ல, முன்விரோதம் காரணமானா யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நீதிமானையும் அவங்க ஆட்களையும் இழுத்து கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. சார் நீங்கள் சென்னை வரைக்கும் வந்து உங்கள் குழந்தைய தவற விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. குழந்தை காணாமல் போகிறது வாடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாங்கள் தீவிரமான தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கவும் செஞ்சோம். குயிக்கான நேரத்தில் சீக்கிரமாகவே நாங்கள் இவங்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சோம். இவங்க தான் இதில் கையும் களமும் சிக்கவும் செஞ்சாங்க. இவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட உடனே ஏண்டா ஏன் ஏன் இப்படி என் குழந்தைய என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. உங்கள் குழந்தைய கடத்தி உங்கள் குழந்தைய வேறு இடத்துல இங்கே விற்கணுன்றதான் உங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்ல, எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே ராஜாங்க சொல்கிறாங்க, அந்த சக்தி விஷயத்தில் இவனுக்கு எதிராகவே நம்ம திரும்பிட்டோம்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக மட்டும் இல்லை, அந்த சக்தி விஷயத்தில் எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களே பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் இன்னும் வீட்டில் வச்சுக்குப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த தண்டனையுமே இங்கே கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எம்எல்ஏ குடும்பம். எம்எல்ஏ குடும்பத்தில் இருக்கவங்களே இவ்வளோ பெரிய சதி வேலை பார்த்துட்டாங்கன்னு ஊரில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சடிச்சுன்னா அது உங்களுக்கு அசிங்கமாயிடும். அந்த அசிங்கத்தை தாங்கிக்க முடியாது. அதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஈஸ்வரி, சித்ரா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி பண்ணாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்ச்செல்வியெல்லாம் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலை. தமிழ்ச்செல்வியோடைய குழந்தைய கடத்தணுன்றது என்னுடைய அவசியமும் இல்லை. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. எப்படியாவது இந்த குழந்தைய உங்ககிட்டேருந்து பிரிக்கணும், உன்னுடைய சந்தோஷத்தை உங்ககிட்டேருந்து நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் முடியாமல் போயிடுச்சு. எந்த தடவை தப்பிச்சாலும் இனி எந்த தடவையும் நீங்கள் என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு அந்த நீதிமான்னு சொல்கிறாங்க. நீதிமான்னு சொன்ன விஷயத்தை கேட்ட உடனேயே சேது கோவத்தோட அடிக்க கையவங்க, நீ என்னை அடித்து என்ன பண்ண போகிற? அந்த வீட்டில் நான் தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக என்னை ஸ்டேஷன், அதாவது ஜெயிலுன்னு அனுப்பி வச்சேன். அந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரிக்கும் பொண்ணு சித்ராவுக்கும் என்ன தண்டனை உன்னால் கொடுக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கேட்ட ராஜாங்கமும், என்ன நீ தப்பிக்கணுன்றதுக்காக என்கிட்ட ஏதாவது சொல்கிறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இதை கேளுங்கன்னு தான் ஃபோனில் அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டை எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. தாங்கிட்டே இருக்க ஆதாரத்தை எடுத்து காட்டும் போது தான் அதை எல்லாருமே நம்பவும் செய்கிறாங்க. ஈஸ்வரியா அந்த வீட்டிலேருந்து தகவல் கொடுத்ததும் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணது ஐஸ்வர்யான்ற விஷயத்த அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கும் நடந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை தெரிஞ்சு அங்கே உடஞ்சி போய் நிற்க, ஐஸ்வர்யா திகச்சு போய் நிற்க, கருப்பும் மலரும் இங்கே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க நீதிமன்றே அவங்க ஆட்களையும் கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போக, விஷயம் தெரிஞ்சு, அதாவது விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா குழந்தைக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்க, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை தமிழ், குழந்தை நல்லா தான் இருக்குது, நீயே பாரு அப்படின்னு குழந்தைய வீடியோ காலில் காட்டுறாங்க. குழந்தைய வீடியோ காலில் பார்த்ததுக்கு பிறகு தான் தமிழ்ச்செல்விக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கவும் செய்யுது. தமிழ்ச்செல்வியோ அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சம் இங்கே கூட அப்படின்னு அங்கே ஃபோனை வாங்கவும் செய்கிறாங்க. தமிழ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்போன்னு எங்கள் கோபமாகவே தமிழ்ச்செல்வி கேட்க, நடந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இப்போ தான் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு சொல்ல, தெரிஞ்சு அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்ச்செல்வி. அதுக்கு எங்கள் சேதுவும், எனக்கு புரியுது, உன்னுடைய கோவம் என்ன ஏதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல, அது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் இனி பண்ண போகிறீங்க அப்படின்னு எங்கள் தமிழ் கேட்குறாங்க. நான் என்னதான் உன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டாலும் நிச்சயமாக அந்த மன்னிப்பு உன்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நீங்கள் பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார், நீங்கள் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஒரு பொண்ணை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி தப்பை பண்ணாத ஒருத்தியை தள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் அவளுக்கு முன்னாடியே அவள் உயிரை எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணீங்க. கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அதே இடத்துல நான் இருந்திருந்தேன்னா, இந்நேரம் யானை 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அதை உங்களால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை என்ன மாதிரி நீங்கள் அமைதியாக தான் இருந்திருப்பீங்களா? நிச்சயமாக இருந்திருக்க மாட்டீங்க. 2 குழந்தையையும் வச்சுக்கிட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு எனக்கு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திருப்பீங்க. எல்லாருக்கும் முன்னாடியே என்னை கேவலப்படுத்திருப்பீங்க. ஏன்னா அதை மட்டும்தான் உங்களால் சரியாகவும் செய்ய முடியும், நல்லாவும் செய்ய முடியும். ஊருக்கு வந்ததும் குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு போன வைக்க, அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாளுங்க. ஐயா விடியா சேது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஃபோன் பண்ணுறாங்க. ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல, அன்னைக்கே நான் சொன்னேன்ல தமிழ் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு. யாராச்சும் என் சொல் பேச்சை கேட்டிங்களா? இல்லையே. தமிழ் தப்பு பண்ணிட்டான்னு அவளை அந்த அளவுக்கு காயப்படுத்துனீங்க. இன்றைக்கி உங்கள் முகத்தையெல்லாம் எங்கடா கொண்டு வச்சுக்க போகிறீங்க? தமிழ் பேசினதான் சரியான வார்த்தை. தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்தணுன்னு வாழ்க்கையில் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் தமிழும் சேதுவும் ஒன்று சேர்றதுனால என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. திரும்பவும் சேது ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இல்லை வேறு ஏதாவது நடந்த தப்புக்கும் எங்கள் தமிழ்ச்செல்வியை மட்டுமே தான் அவன் காரணம் காட்டுவான்.
அதனால் அவங்க இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அங்கே அப்பத்தாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட பிறகு சரி இன்னும் துடிச்சு போய் அழுக தான் செய்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்விக்கு ஆறுதலாக அப்பத்தா தோளில் கை வச்சபடி இருக்க தமிழ் எங்கள் அப்பத்தா தோளில் சாஞ்சிக்கிட்டு அழுகவும் செய்கிறாங்க. கடைசியில் உண்மை வெட்ட வெளிச்சம் ஆனதுக்கு பிறகு நம்ம இதனால் வந்துட்டு பொறுமையாக இருக்கக்கூடாது, உன்னை சும்மா விட மாட்டேண்டின்னு அங்கே ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்ல, இவ்வளோ பெரிய தவறை பண்ணிவிட்டு என் வாழ்க்கையவே ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு எப்படி உன்னால் எதுவுமே தெரியாமல் ஒரு மன்னிப்பை கேட்க முடியுது, உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன், அப்பா வாங்கப்பா இப்போ கிளம்பலான்னு சென்னையில் புறப்பட்டு உடனே ஊருக்கு வராங்க. அங்கே ஈஸ்வரி சித்ரான்னு 2 பேருமே வீட்டை விட்டு வெளியே போக விடாமல் சௌத்திரியும் தாமரையும் படித்து வச்சுருக்கேன். உள்ளே வந்த எங்கள் சேதுவும் ரொம்ப கோவத்தோடு அடிக்க போக, ஐயா சேது கொஞ்சம் பொறுமையாயிருயான்னு அங்கே ராஜாங்க சொல்ல, எப்படிப்பா எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும், இன்றைக்கி என் பொண்டாட்டி என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவன் எல்லாரும் தானே அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்து அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. போதும் நிறுத்து அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேரும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, தப்பையெல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களே எதிர்த்து பேசுகிறேன் நீன்னு சாவுத்திரி அடிக்க போகிறாங்க. இங்கே பாரு, இந்த வீட்டில் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்போ இவனுக்கு எங்கே போணுச்சு புத்தி, மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிற இவன்லாம் இவன் கூடையெல்லாம் தமிழால் மட்டும் இல்லை ஐஸ்வர்யாவில் மட்டும் இல்லை வேறு எந்த பொண்ணாலையும் வாழவே முடியாதுன்னு அங்கே ஈஸ்வரியும் சொல்ல, போதும் ஈஸ்வரி அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாங்க. நான் உண்மையை தானே சொல்கிறேன், பொய்யா எதுவும் சொல்லலையே, நாங்கள் தான் சொல்கிறோன்னா இவனுக்கு இவன் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் இப்படி பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாதவன் கூட எல்லாம் எந்த பொண்ணாலையும் வாழ முடியாது, அதான் தமிழ்ச்செல்வி இப்போ வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஈஸ்வரியும் என்னதான் இந்த வீட்டில் உண்மை தெரிஞ்சிருந்தாலும் கூட தமிழ்ச்செல்வியும் சேதும் ஒன்று சேலைன்ற ஒரு சந்தோஷம் மட்டும் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி நம்ம வீட்டில் நின்றுக்கிட்டு நம்மளையே இப்படி பேசுவான், அதுவும் சேதுவை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறா பாருன்னு, இதுக்கு மேலேயும் இவன் இந்த வீட்டில் இருக்கணுமானே அப்படின்னு சொல்ல, இங்கே ராஜாங்க பார்த்து முறைக்கிறது மட்டும் இல்லாமல் சாவித்திரியை பார்க்க இங்கே சாவித்திரி அங்கே ஈஸ்வரியோடைய தலையையும் சித்ராவுடைய தலையையும் பிடிச்சு இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து கீழே தள்ளி விடவும் செய்கிறாங்க. 2 பேரும் போய் கீழே விழுகவும் செய்ய அங்கே சாவித்திரியும், இனிமேல் இந்த வீட்டு படியேறி வந்தீங்க நடக்கிறதே வேற, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, அன்னைக்கு என் பொண்ணையும் என்னையும் வெளியில் கோவிலில் உட்கார வச்சு பிச்சை எடுக்க விட்டவளுங்க தானே நீங்கள், உங்களுக்கும் இனிமேல் அதே நிலைமை தான், இனி அதுக்கு கூட யாரும் உங்களுக்கு கையில் காசு போட மாட்டாங்க, அப்படியே போடையும் நான் விட மாட்டேன், பட்னி கடந்து சாவுங்கடி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறாங்க. இங்கே சாவுத்திரியும் தாமரையும் உள்ள வர, அண்ணன் நீ எதையும் நினச்சி வருத்தப்படாதண்ணே அப்படின்னு சொல்ல, எப்படி சாவுத்திரி எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம், இங்கே வீட்டில் தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்விக்கு தண்டனை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம், இனி என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியலேன்னு அங்கே மோகனாவும் சொல்லிட்டு அழுக, மதனி இப்போ எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறிய, நடந்தது நடந்து போச்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இதில் இங்கே விடுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த ஐஸ்வர்யாவை அப்படியே தொலைச்சி விட்டாச்சு, வீட்டில் இருந்த ஈஸ்வரி சித்ரான்னு இவங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்பியாச்சு, அண்ணே நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு, நீயே இப்படி உடஞ்சி உட்காந்துட்டா சேதுவுக்கு யாருன்னு ஆறுதல் சொல்கிறதுன்னு அங்கே சாவுத்திரி சொல்கிறாங்க. அப்போ அங்கே நின்றுட்டு இருக்க எங்கள் சேது கையில் மீனாட்சியோட ஒரு கையில் பெரிய பையோட வந்து நிற்கிறாங்க. சேது சேது எங்கேயா கிளம்பிட்டேன்னு பதட்டத்தோட ராஜாங்க கேட்க, அப்பா தப்பே பண்ணாத இந்த தமிழ்ச்செல்விக்கு நான் பல தடவை தண்டனை கொடுத்துட்டேன், இந்த வீட்டில் கொட்டகைக்கு வெளியெல்லாம் நான் தங்க வச்சுருக்கேன், ஆனால் தப்பு பண்ணனா சொகுசான வாழ்க்கை வாழ விரும்பலை, தப்பு பண்ண நான் இப்போ சொகுசான வாழ்க்கை வாழ விரும்பலை, தப்பு பண்ண எனக்கு தண்டனை நானே கொடுத்துக்க தயாராக தான் இருக்கேன், தமிழ்ச்செல்விக்கு வீட்டுக்கு வெளியே போட்ட கொட்டகையில் தான் நான் இனி எப்போதும் தங்க போகிறேன்னு சொல்லும்போது, ஏய் சேது என்னையா சொல்கிறேன்னு அங்கே ராஜாங்கமும் மோகனாவும் கேட்க, ஆமாப்பா தப்பே பண்ணாத தமிழ்ச்செல்வியே அவ்வளோ பெரிய தண்டனை அனுபவித்து இந்த வீட்டில் வாழ்ந்தப்போ தப்பு பண்ணனா அந்த தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த தவறும் இல்லை, எம்எல்ஏவாக இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து ராஜாங்க மோகனானு எல்லாரும் வருத்தப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க.